பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபித்து இந்த நல்ல தேவனுடைய வார்த்தையை கடந்து போக போகிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு துவங்கி இரண்டாவது வாரத்துல உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் அந்த வார்த்தையில ஆண்டவரே தேவன் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அது மகிமையானது, எங்கள் தேவைகளை சந்திக்கத்தக்கது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாய் இந்த நாட்கள்ல எங்களுடைய உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு பிழைப்பாய் அமையும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல தேவன் என்ன காரியங்களை பேசுகிறார், எப்படி பேசுகிறார் என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ இந்த நாட்கள்ல தேவன் எதுக்காக அந்த வார்த்தையை அங்க சொன்னாரு, ஏன் அந்த வார்த்தை வந்தது என்று நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கலாம். மனுஷர் பூமியின் மேலே பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை. தேவனுடைய ஆவிக்கே ஒரு போராட்டம் உண்டாயிடுச்சு. இந்த மனுஷர்கள் பண்ற காரியம் என்ன? இந்த மனுஷரும் குமாரத்திகளும் தேவகுமாரர்களும் செய்த காரியம். அப்போ இந்த விஷயத்துல தேவன் துக்கப்படுகிறார், கோபப்படுகிறார். இருந்தாலும் தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவர் செய்து கொள்கிறார். என்ன செய்து கொள்கிறார்? கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அப்போ மாம்சம் தானே, அவன் இருக்க போற வருஷம் நாட்கள் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தான். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய காலங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல. அவருக்கு 120ன்றது ரொம்ப குறைந்த காலம். அவருடைய கால்குலேஷன்ல இந்த 120 ஆண்டு அப்படின்றது ரொம்ப சின்ன காலம், அப்படி கடந்து போகிற காலங்கள் போல. அப்போ அவரு என்ன சொல்றாரு? சரி, எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், எப்படியோ போட்டோம், இருக்க போறது கொஞ்ச நாள் தானே, என்னத்தை அவனை போய் கண்டிச்சு அவனை திருத்தி அவனை போய் சரி பண்ணி எதுக்கு அவன் கூட நம்ம போராடணும்? சரி, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ
மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தி போராட வைக்கக்கூடிய ஆவியா இருக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதே போலதான். நம்ம பிள்ளைகளை பெறுக்கிறோம். அந்த பிள்ளைகள் பிறக்கும்போது சந்தோஷப்படுறோம். அங்க போறோம், சாக்லேட் குடுக்குறோம், இங்க போறோம், அத பண்றோம். எனக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்றோம். சிலர் பெண் குழந்தை பிறந்துச்சுன்றோம். எல்லாருமே சந்தோஷப்படுறோம். அது நாளடைவுல கொஞ்சுறோம். அதை வளர்க்கிறோம். அதோடு சிரிக்கிறோம். அதை நடக்க வைக்கிறோம். அப்புறம் பேச வைக்கிறோம். அப்புறம் ஓட வைக்கிறோம். அப்புறம் சில தவறுகள் செய்யும் பொழுது, நாம் என்ன பண்றோம்? அவன் மேல எவ்வளோ பாசமா இருந்தாலும், சில தவறுகளை செய்யும் பொழுது சினம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா! அப்போ அந்த குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது, பெற்று, எடுத்து, வளர்த்து, ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி, அதுக்கு ஒன்றொன்றாய் கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது, அவைகள் தவறு செய்யும் பொழுது, என்ன தவறு? பெரிய தவறு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க என்ன தவறு பண்ணும்? சாப்பிடக்கூடாதத எடுத்து சாப்பிடும். மண் எடுத்து குடிச்சிடும். அழுக்கு தண்ணி எடுத்து வாயில ஊத்திக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? அதுங்க முதல் பண்ற தவறே என்னது? எதை சாப்பிடக்கூடாதோ, எது கையில கிடைக்குதோ அத எடுத்து வாயில போட்டுரும். அப்போ நாம் ஏன் சினம் கொள்ளுகிறோம்? அந்த குழந்தைக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமே என்றதுனால, அந்த குழந்தையின் மேலே சினம் கொண்டு, அதை என்ன பண்ணுகிறோம்? அதை கையில தட்டுகிறோம். சிலதை கண்டிக்கிறோம். இனிமே சாப்பிடுவியா சொல்றோம். சில காரியங்களை பிடிந்து தூக்கி விசிறி அடிக்கிறோம். இனிமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம். அப்போ அங்கே என்ன நடக்கிறது? நமக்கும் குழந்தையின் ஆவிக்கும் என்ன உண்டாயிடுது? ஒரு போராட்டம் உண்டாகிறது. அதே போலதான் மனுஷன் இந்த பூமியிலே பெருக துவங்கின உடனே போராட்டம் உண்டாயிடுச்சு. என்ன போராட்டம்? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை தாறுமாறாக்கி கொண்டார்கள். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அது புரியும் பாருங்க. அந்த நாட்களிலே ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரர்களோடு கூடுகிறதினாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையை பெற்றபோது அவர்களும் பூர்வ பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். மனுஷனுடைய இருதயம் தோற்றம் எல்லாம் என்னவா இருக்கு? அது பொல்லாதது, நித்தமும் பொல்லாததா இருக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு இல்ல, நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறதாம். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினது என்று அவன் நினைவுகள் தோற்றமெல்லாம் இருதயம் நினைவு இருதயம் நினைவு தோற்றம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்க கண்டார். அப்போ மனுஷனுடைய தோற்றமும் மாறிடுது. அவனுடைய இருதயத்துல சில காரியங்கள் மாற்றம் ஏற்படுகிறது. அவனுடைய நினைவுகள்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. மொத்தத்துல மனுஷனுடைய தோற்றமே மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய சாயலை கொடுத்தார். அந்த மனுஷனுடைய சாயல் கூட அவனுடைய தோற்றம் கூட என்ன ஆயிடுது? மாறி விடுகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ நித்தமும் பொல்லாதது தோற்ற தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இப்ப பாருங்க, கடவுள் விசனப்படக்கூடிய அளவுக்கு மனுஷருடைய நடத்தைகள், செய்கைகள், கிரியைகள், அவர்களுடைய தோற்றங்கள், எண்ணங்கள் எல்லாமே மாறி போச்சு. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? என்ன இவன் இருக்க போறது 120 வருஷம் தானே. என்னத்த இவன் கூட போராடுறது. அதுக்கு மேல அவர் தன்னை கட்டுப்படுத்துகிறார். தேவன் தன்னை கட்டுப்படுத்துகிறார். ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் பயங்கரமா அத அத அவருடைய கட்டுப்பாட்டை அவர் மீறும்படியான காரியங்களை நடக்கிறதை இதுல பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குது? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்போ இந்த நாட்கள்ல நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பல ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஊழியங்களை செய்கிறோம். இன்றைக்கு நம் நிமித்தமாய் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அது பழைய ஏற்பாடுல ஆரம்ப கால மக்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை காணும் பொழுது தேவன் விசனப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
தேவன் அங்கே துக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும் விதமாய் அவருடைய ரத்தத்திலே அவருடைய சரீரத்திலே நாம் பானம் பண்ணுகிறவர்களாய் கலந்து கொள்ளுகிறவராய் உட்கொள்ளுகிறவராய் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் உணர்கிறவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் எப்படி உள்ள துக்கத்தோடு வைத்திருக்கிறீரா? இல்ல அவர் உங்கள் நிமித்தம் ஹாப்பியா இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறாரா? அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்கள்ல அவருடைய ஆவி மனுஷனுடைய மனுஷனோடு போராடுவதில்லை என்று அவர் தீர்மானித்தும் அந்த சூழ்நிலை மாறுது பாருங்க. அப்ப கூட அவங்களுடைய கிரியைகள் நிமித்தம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாய் இருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அப்ப அவர் தீர்மானிக்கிறார், போராடுவதில்ல, விட்டுருவான், 120 வருஷம் தானே, இவன் மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மனுஷன் அந்த 120 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஒரு நிழல் கடந்து போகிற மாதிரிதான் இந்த 120. ஆனால் அதற்குள்ளே தேவனை கோபப்படுத்தும்படியான ஒரு காரியங்கள் நடக்கிறதுனால தேவன் திரும்ப ஒரு தீர்மானத்துக்கு வராரு. இவங்க மனுஷன் கணேசன் விலங்குகள் மற்றும் பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்து மனுஷனோட கூட சேர்த்து இதை உண்டாக்குனதுனால இவ்வளவு நாள் நம்ம நல்லா தானே இருந்தோம், ஃப்ரீயா இருந்தோமே, இவனை உண்டாக்குனதுனால தானே இந்த இது சரி பேசாம க்ளோஸ் பண்ணிடலான்றது ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். அப்ப 7வது வசனத்துல அவர் தெளிவா முடிவு பண்ணிட்டாரு, நான் நிக்கிரகம் பண்ணுவேன். அப்பொழுது அங்கே 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்ப பாருங்க, இந்த தேசத்துல இந்த உலகத்துல மனுஷனை உண்டாக்கி அவர்களை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அவர்கள் நல்ல வழியில நடக்கும்படியாய் தேவனுடைய ஆவியை அவர்களுக்கு வைத்து தேவனுடைய நாசி சுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து, ஆனால் அவர்கள் என்னவானார்கள்? அவர்கள் தேவனுக்கு சத்துருவானார்கள், தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களானார்கள், தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். மாறி போகும் பொழுது அங்கே துக்கம் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது, அங்கே அங்கே பலவிதமான காரியங்கள் தேவனுக்கே உண்டாகிறது. இந்த நாள்ல கூட நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்ல ஒன்று தவறி போகும் பொழுதோ இல்ல தவறான காரியங்கள்ல ஈடுபடும் போது எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? என் பிள்ளை நல்லா தப்பு பண்ணுது, என் பிள்ளை மாதிரி ஒரு ஒரு மோசமான பிள்ளை யாரும் இல்லை அப்படின்னு யாரும் சந்தோஷப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கணும். தகப்பன் தவறானவனா இருந்தாலும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் வளர்க்கிற ஒரு 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 மனுஷனுக்கே அந்த புத்தி இருக்குமானால், இந்த சர்வத்தையும் படைத்து மனுஷனுக்காகவே உண்டாக்கி மனுஷனுக்காகவே எல்லாவற்றையும் செய்து கரத்துல கொடுத்து நீங்க வாழுங்க, நீங்க நல்லா இருங்க, நீங்க பெருகுங்க, நீங்க உயருங்க, நீங்க எல்லாம் அதிகாரத்தையும் கையில கொடுத்தா அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிறதாய் காணப்படுது. அப்போ இந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனுஷன் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்க 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 தொடர்ந்து நம்ம அந்த விஷயங்களை நாம் வாசிக்கும் போது இந்த ஆவி தேவ ஆவி. அப்போ மனுஷனுடைய ஆவி எல்லாம் மோசமான ஆவி. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி எல்லாம் என்ன ஆவி? கெட்ட ஆவி. சில காரியங்கள் அநேக ஆவிகள் இருக்கிறது. என்ன ஆவி இருக்கு? விபச்சார ஆவி இருக்கு, வேசித்தன ஆவி இருக்கு, பொய்யின் ஆவி இருக்கு, திருட்டு ஆவி இருக்கு, களவு ஆவி இருக்கு, பலவிதமான ஆவிகள் உள்ளது. ஆனால் இதுல சிறந்த ஆவி எந்த ஆவினா தேவனுடைய ஆவிதான். அப்போ இன்றைக்கு நாம் நமக்குள்ள மனுஷனுடைய மாம்சத்தின் ஆவி நமக்குள்ள வராதபடிக்கு நாம் எந்த ஆவிக்குள்ள போகணும்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை நாம் தேடுவதற்கு மிகவும் ஆவலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுல நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகமம் 41 38 வாசிக்கிறேன், கேளுங்க.
அதுல ஒரு சம்பவத்துல இருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அது நீங்க ஏற்கனவே வாசித்த ஒன்றுதான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. அதுல 28ஆம் வசனம் நினைக்கிறேன். 38 வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். அப்போ மனுஷனெல்லாம் பொல்லாதவன், சரியில்லாதவனா இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்துல யோசேப்பிடத்துல தேவ ஆவி உண்டாய் இருக்கிறதுனால அந்த தேசத்து ராஜாவாகிய பார்வோன் அவனுக்கு ஒரு மாபெரும் காரியங்களை இவன் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, இவனுக்குள்ள அந்த தேவ ஆவி இருந்ததுனால அவனுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாயிற்று. அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. ஆகையாலே அந்த பார்வோனுக்கு வேண்டிய காரியங்களை இவன் மூலமாய் தேவன் அறிவிக்கும் பொழுது அங்க ராஜா சொல்லுகிறார், இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. இவனை தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். அப்போ தேவ ஆவியை யார் பெற்றிருக்கிறதுனா, பழைய ஏற்பாடு காலத்துல யோசேப்பு பெற்றிருந்தார். யோசேப்பு பெற்றதுனாலதான் இன்றைக்கு ராஜாவுடைய காரியங்களை அவன் வெளிப்படுத்த முடிந்தது. இன்றைக்கும் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள தேவ ஆவி இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே எப்பொழுது ஆண்டவரே, இயேசுவே, நீரே தேவனுடைய குமாரன், உன்னை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அவரிடத்துல நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதை நாம் வாசிக்கும் பொழுது அதுல இவ்வாறா இருக்கிறது பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனியின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அப்படின்னு சொல்றார். ஆவியை பெற்றிருக்கிறவர்களா இருக்கணும். அப்போ ஆவி இல்லாதவர்கள், தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் பரலோகத்தின் பார்வையிலே மரித்து போனவர்கள், உயிரோட இருந்தும் செத்தவர்கள் போல. அப்போ மோசே இடத்திலே தேவன் சொல்லுகிறார், ஆவியை பெற்றவன். ஆவியை பெற்றவன்னா தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறவனும், தேவனுக்குரிய காரியங்களிலே ஈடுபடுகிறவனும், தேவனுடைய காரியங்களை குறித்து எல்லா காரியங்களிலும் முன்வைத்து நிற்கிறவனை தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இங்க மோசே இடத்துல அப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனியின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலே உன் கையை வை. அப்போ என்ன பண்றாரு, அவனை மோசேயுடைய ஸ்தானத்திலே அவனை அபிஷேகிக்கிறதற்காக ஆண்டவர் இவன் மேல இருக்கிற ஆவியை அவன் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவனுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு, தேவனுடைய சிந்தை எல்லாம் அப்படியே அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்படியாய் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். உணர் வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா யோபு கூட என்ன சொல்றாரு பாருங்க. யோபு புத்தகங்கள் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 32 8ஆம் வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லோருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இப்ப மனுஷர்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அது தேவ ஆவி, அது கர்த்தருடைய ஆவி. இந்த ஆவி என்னது? மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி. அந்த ஆவிதான் யோசுவாக்குள்ள இருந்தது. ஒரு மனுஷனாய் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய காரியங்கள்ல எப்படி ஈடுபட வேண்டும், நம்ம மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், மக்களுக்காக எப்படி ஓட வேண்டும், தேவனுடைய திட்டம் என்ன, இது மனுஷனுடைய ஆவி. இப்ப எனக்குள்ள ஒரு ஆவி இன்றைய காலையில இருந்து வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது?
நம்ம சபை மக்களுக்காக இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நான் கொடுக்க வேண்டும். ஆகையால நான் அதை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நான் தேவ செய்தியை கொடுக்க வேண்டும். அது என்னுடைய ஆவி. அப்ப என்னுடைய ஆவியில என்ன மிக்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி இதுல மிக்ஸ் ஆகி அதுல செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. 8ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்த்துவிக்கும். நான் இதை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், இந்த வசனத்தை கொடுக்கணும், இதுதான் இவர்களுக்கு இப்பொழுது தேவையான வசனம் என்பதை தேவனுடைய ஆவி, தேவனுடைய சுவாசம் என்ன பண்ணுது, என்னை உணர்த்துவிக்கிறதாய் இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்குள்ள ஆவி அப்படியாப்பட்டது ஆவி பாருங்க. ஒரு மனுஷனை நான் காண்பித்து காட்டுறேன், உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். அதுல என்ன சொல்லிருப்பாங்க, அவர்கள் யாக்கோபு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும், அவர்கள் யாக்கோபு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அப்போ யாக்கோபு இவ்வளவு நாளா சாகல, செத்து போயிட்டு இந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுந்திருக்கல. ஆனால் அவன் மனுஷனாக தான் இருந்தான். மற்ற 11 பிள்ளைகளோடு அவனுங்களை வழி நடத்தி கொண்டிருந்தான். பல இடங்களுக்கு போனான், வந்தான், பிள்ளைகளை பெற்றான், எல்லாம் நடக்குது. இங்க யோசேப்பு எகிப்துக்கு வரும் பொழுது மாபெரும் பஞ்சம் உண்டாகிறது. பஞ்ச காலத்துல அந்த பிள்ளைகளை இவன் அனுப்புறான், போங்க, நம்ம எப்படியே இருந்தோம்னா நம்ம எப்படியே இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவோம், போய் எகிப்துல தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், நீங்க எல்லாம் போங்க. போறான். போயிட்டு வரும் பொழுது இது மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு வராங்க. முதல்ல தம்பியை கூட்டு போறானுங்க, தம்பியும் பிடிச்சு வச்சுக்கிறான். அப்புறமா அவன் அங்க தன்னுடைய காரியங்களை யோசேப்பு வெளிப்படுத்தி, போங்க எல்லாம் போய் அப்பாவை ஏத்திட்டு வாங்கன்னு சொல்லி அவனுக்கு வாகனத்தை எல்லாம் 2வது முறை அனுப்பும் பொழுது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுது. அப்போ அவன் உயிரோடு இருந்தும் யாக்கோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அந்த விஷயங்கள்ல செத்தவனாய் இருந்தான். அப்ப அதுக்கு முன்னால அவனுக்குள்ள ஆவி இல்லையா, இருந்தது. ஆனாலும் அவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சான், உயிர்ப்பித்தது. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவனுடைய தகப்பனாகிய யோசேப்பின் ஆவி உயிர்ப்பித்தது. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு உலக பிரகாரமான தன் மகன் மரித்து போனானே என்று இருந்த அந்த சூழ்நிலை மாறி அவன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே பொங்கின மகிழ்ச்சி, அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆரவாரம், அவனுடைய உள்ளத்துக்குள்ள எழுந்த சந்தோஷத்தை இப்படியாய் கூறுகிறது, அவன் ஆவி உயிர்ப்பித்தது. அப்படியாய் நீங்களும் தேவனுடைய காரியங்கள்ல இன்றைக்கு மரித்து போயிருக்கலாமா, இது ஊழியம் என்ன ஊழியம், என்ன இது, நம்ம வாரமான சர்ச்சுக்கு போலனா சர்ச்சில இருந்து போன் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம போலன்னா நம்மளுக்கு சிஸ்டருங்க தேடி வருவாங்க. அப்படி நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய ஆவியில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவி தேவனுடைய பார்வையில மரித்து போய் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆவி சனிக்கிழமையே நாளைக்கு நான் ஆராதனைக்கு செல்ல வேண்டும், அதற்கான வேலையை நான் செய்துவிட்டு மறுநாள் நான் போகிறதுக்குள்ளே யாரையாவது சந்திக்க வேண்டும், தேவனை பற்றி நான் சாட்சி கொடுக்க வேண்டும், தேவன் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து நான் பேச வேண்டும், மற்றவர்களுக்கு யாருக்காவது சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது உயிர்ப்பித்த ஆவி. இல்ல ஏதோ இழந்தோம், மூஞ்ச கழுவணும், தூங்கிட்டே இருந்தோம், போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு கட்டில மேலேயே போராடிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறமா என்ன பண்ணலாம், சரி வேற வழியில போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா இந்த வாரம் கம்யூனியன் வேற, நம்மளுக்கு கம்யூனியன் நேரத்துல போலனாக்கா அப்புறம் 1 மாசம் தள்ளி போயிடும் அப்படின்னு கூட சிலர் வந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால்,
இது முக்கியமானது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம். தேவன் மனுஷனோடு போராடுவதில்லை. நீங்கள் அவருடைய காரியங்கள்ல ஈடுபடாத வரைக்கும் நீங்கள் மனுஷர்கள், சாதாரண மனுஷர்கள். நீங்க உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும் பொழுது நீங்க தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு போல, தேவ ஆவியை பெற்ற மோசேவை போல, தேவ ஆவியை பெற்ற கிடியோனை போல, தேவ ஆவியை பெற்ற மனிதர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்போ தேவ ஆவியை பெறும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, தேவன் தங்களோடு உறவு கொண்டு தேவன் மனிதர்களுக்கோ இல்ல அதிகாரிகளுக்கோ பெரிய நபர்களுக்கு நாம் முன்பாக நிற்கும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், இவனை போல ஒருவரும் இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவருடைய சத்தியத்தை உணர்கிறோம், ஆண்டவருக்காக சில நேரங்களில ஊழியம் செய்கிறோம், பல நேரங்களில ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த காரியம் நடக்கிறது அப்படின்னா, நமக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல மாத்திரம் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அப்படியே பலமா இருக்கிறோம். அங்க இருந்து கடந்து போன உடனே அந்த ஆவி அப்படியே நீர்த்து போய் அது என்னவாயிடுது, வீக் ஆயிடுது. அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவருடைய காரியங்களை நீங்க வாசிங்க. இன்னொரு ஆசீர்வாதமான விஷயங்களை பேசுறேன். என்ன ஐயா நம்ம கிட்ட இவ்வளவு நாள் கட்சி பேசுறாரு, லாஸ்ட்ல ஆவின்றாரு, உயிர்த்து மறிச்சு போச்சுன்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நமக்கெல்லாம் புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் வல்லமையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அசாதாரணமான மனிதர்களாய் மாறலாம். இங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல என்ன எழுதி இருக்கிறது? 9ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷனா இருந்தா அது இருதயத்திலே தோன்றாது, மனுஷனுடைய இருதயத்துக்கு அது ஃபீட் பண்ணப்படாது, மனுஷன் அதை அறிந்து கொள்ள முடியாது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை. அதனால்தான் நான் சொல்றேன், உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்கள் ஆவி யோசுவா ஆவியை பெற்றது போல ஆவியை பெற்றவனாய் காணப்படுகிறான். யாக்கோபு ஆவியை பெற்றவனாய் காணப்படுகிறான். இங்கே வேதத்துல நீங்க ஆவியை பெறாத எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய காரியங்களை அறிந்தார்கள். தேவனுடைய காரியங்களை அறியாத எல்லா ராஜாக்களும் முட்டாளாய் வாழ்ந்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், எல்லாரும் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நான் சொல்றேன், நாம் தேவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நாம் ஒரு ஆவியில உயிர்ப்பித்த ஆவியோட ஒரு மனுஷனாய் இருப்போம்னால் அவர் தம்முடைய ஆவியில நம்முடைய ஆவியோட கனெக்ட் ஆவார். மாம்சமா இருப்போம்னால் நம்மளோட கனெக்ட் ஆக முடியாது, அவர் கனெக்ட் ஆனாலும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கனெக்ட் ஆகும்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 11ஆம் வசனம் சொல்லுது, மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவிகளை பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஆவியை பெற்றிருக்க வேண்டுமா? தேவனுக்குரியவைகளை அறியத்தக்கதாய் தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது.
நாம் தேவனுடைய ஆவியை உடையவர்கள். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒருவருக்கொருவர் பார்த்து நம்ம பிரைஸ் லார்ட் சொல்றோமே, யாருக்கு சொல்றோம் அப்படின்னா, அந்த ஆவியை பெற்ற உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது தேவ ஆவியானவருக்கு நான் அங்க என்ன சொல்றேன், அவருக்கு வந்தனம் செலுத்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன், அவரை பிரைஸ் பண்ணுகிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்றேன்னா, நான் மேலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், உள்ளான ஆண்டவரையும் அங்கே மகிமைப்படுத்துகிறேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நாம் பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது உள்ளான மனுஷன், உள்ளான ஒரு ஆவி, உள்ளான தேவ ஆவி தங்கி இருக்கிற ஆலயமாய் நீங்க இருக்கிறதுனால, நீங்க ஒரு ஆலயமாய் இருக்கிறதுனால உங்களை ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் மகிமைப்படுகிறீர்கள், உங்களுக்குள்ள இருக்கிற தேவனும் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நாமும் அவருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். 11 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தினால போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ இந்த ஆவி உள்ளவர்கள் பேசும் பொழுது, பழகும் பொழுது, எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்கள் தான் சுற்றி வர. எங்க போனாலும் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான். என்ன சொல்லுது? ஆவியானவரை இங்க திரும்ப நான் வாசிக்கிற அதே வசனத்தை 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆண்டவருக்குரிய காரியங்களை பேசுறோம். ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. மனுஷனை விட்டுறார். அவன் உயிரோடு இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் இல்லை. ஒரு மனுஷனை எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறான், தேவனுடைய காரியங்களை பெறும் பொழுது, தேவனுடைய சிந்தையாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்கும் பொழுது, தேவன் என்ன பேச போகிறார் என்று காத்திருக்கும் பொழுது அவன் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன். காலையில எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன். அவன் வேலைக்கு போகும் பொழுது ஜெபித்து விட்டு போகிறவன் தேவ ஆவியை பெற்றவன். அவன் வேலைக்கு போய்கொண்டே இருக்கிறவன், போய்கொண்டிருக்கும் பொழுதே ஜெபித்து கொண்டிருக்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது யாருக்காவது உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணும் பொழுது உடனே ஜெபிக்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன். வியாதிப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன். அது போல எழுந்த உடனே பைபிள் படிக்கிறவன். நேரம் கிடைக்குது, சும்மா இருக்கிறோம், நம்ம வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பைபிள் படிக்கலாம்னு நினைக்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன். அப்படி ஒரு தேவ ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறவர்களாய், அதை குறித்து சிந்திக்கிறவர்களாய், அதே நினைப்பாவே கடந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, 14 வசனம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபம் உள்ளவன் என்ன பண்றான்னா ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுவாபம்னா என்னப்பா அப்படின்னா, அவன் பிறந்த நாட்களிலிருந்து அவன் வாழ்கிற, அவனுடைய தேவைகளுக்காக ஓடுகிற, சரீரத்துக்காக ஓடுகிற, மற்ற உறவுகளுக்காக ஓடுகிற, மற்ற நன்மைகளுக்காக ஓடுகிற, இல்ல தீமைகளுக்காக ஓடுகிற, இது எல்லாமே ஜென்ம சுவாபத்துல வருகிறது. ஒருத்தன் நல்லா படிக்கிறான், நல்லா வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா குடும்பத்தை வைத்திருக்கிறான், நல்லா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான், பொண்டாட்டியை நல்லா ஓஹோன்னு வச்சுக்கிறான், பிள்ளைகளை நல்லா ஆஹான்னு வச்சுக்கிறான். அதெல்லாம் ஜென்ம சுவாபம். அந்த ஜென்மம் எடுத்ததை இந்த பூமியில மனுஷனாய் வாழ்ந்து அவன் சம்பாதித்து அவன் சாப்பிட, அவன் உலக பிரகாரமான அந்த ஜென்ம சுவாபம். அது நல்ல சுவாபமா கெட்ட சுவாபமான்றது அது அடுத்தது. ஆனால் அந்த ஜென்மம் எடுத்து அந்த சுவாபத்துல தான் வாழணும். ஒவ்வொரு மனுஷனும் பிள்ளைகள்னு ஒண்ணு பிறந்தாக்கா அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளை உருவாக்கணும். அது குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அதற்கு வேண்டிய திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைங்களுக்கு செய்யணும். இதெல்லாம் இந்த ஜென்மம் எடுத்து
அடைஞ்ச பலன்கள் அதெல்லாம் என்ன 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னுவாங்க. இப்பெல்லாம் 16 பெற்றோம்னா நம்ம நாட்டுல ஒன்றும் இடம் பத்தாது, பூமி உள்ள போயிடும். அப்போ இந்த நாட்கள்ல ஒரு காலகட்டத்துல 16 பெக்க வேண்டியது இருந்தது, 8 பெத்தாங்க, 10 பெத்தாங்க, இப்ப 2 ஆயிடுச்சு, 2 1 ஆகி போச்சு. இப்போ என்ன, ஜென்ம சுவாபத்துல ஆல்ட்ரேஷன் நடக்குது. ஆனால் ஜென்ம சுவாபம், குடும்பத்துக்காக ஓடுறவன், ஓவர் டைம் செய்யறவன், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஜென்ம சுவாபம். இதெல்லாம் வேணான்னு சொல்றீங்களா? இது இந்த ஜென்மத்துல இதெல்லாம் வேணும். ஆனால் ஜென்ம சுவாபம் மாத்திரமே தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன், இங்க சொல்லப்படுகிறது ஜென்ம சுவாபம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் ஆவிக்குரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். என் தகப்பனார் கேட்டிருக்கார், ஜெபம் பண்ணினே இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா அவனுக்கு? ஜெபம் பண்ணினே இருந்தா எல்லாம் நடந்துருமா? அப்படிலாம் என் தகப்பனாரே என்னை கேட்டிருக்கிறார். ஏன்னா அவரு ஜென்ம சுவாபத்துல வாழ்ந்தார். ஏன்னா அவருடைய உழைப்புல, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல, அவருக்கு இருக்கிற வருமானத்துல, அவருக்கு இருக்கிற காரியங்கள்ல அவரு முதலாளியா அவர் நின்று அவர் சிலது அவருக்கு வேண்டியதெல்லாம் தானே அதிலே கிடைச்சிருந்ததுனால அந்த ஆவிக்குரிய பக்கம் அவருக்கு ரொம்ப சீப்பா தெரிஞ்சது. ஆவிக்குரிய பக்கம்ன்றது ஏதோ இந்துக்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு கையெழுத்து கும்பிட்டு டக்குன்னு ஒரு திருநீர் அடிச்சுட்டு போறாங்களா, அது மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவைகள் அவருக்கு பைத்தியமாகி தோன்றும். அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகளாதலால் அது ஆவிக்குரியவைகள் ரொம்ப நிதானிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறதுனால அவைகளை அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. தேவனுக்குரிய காரியங்கள்ல அவர்கள் நிதானித்து அந்த காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியம் இல்லை அவர்களுக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளவே விரும்புவதில்லை. அதுக்குதான் 15 சொல்றது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்? என்ன சொல்லுது? ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானிச்சு செய்யறான், ஆனா ஆவிக்குரியவனை மற்றவன் நிதானிக்க முடியாது. ஆனா உலகத்தான நம்ம நிதானிச்சுக்கலாம். இவர் இங்கதான் போறார், இதுதான் பண்ண போறார், இதுக்குதான் வேகமா நடக்கிறார், இதுக்குதான் இவர் ஓடுறாரு, இதுக்குதான் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி முறுக்கின்னு போறார் அப்படின்னு நம்மளால. ஆனா நம்ம எங்க போறோம், எதுக்காக போறோம், என்ன ஏதுன்றத அவங்களால என்ன பண்ண முடியாது. ஆவிக்குரியவனை உலகத்தான் நிதானிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ரகசியங்கள், தேவ காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தேவனுக்குரியவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறதுனால, அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறதுனால தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன அப்படியாப்பட்ட நன்மை அப்படின்னாங்க நன்மை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா போதனையும் நன்மைக்கானதுதான். எல்லாம் நன்மைக்கானதுதான், ஒன்றும் தீமைக்கானதே கிடையாது. அவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்கியங்களையும், நாம் எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் உலகம் காணவில்லை. ஆனால் நம்ம என்ன பண்றோம், இதை நிதானிக்கிறோம், வேதத்தை ஆராய்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். அதை தியானிக்கிற வேளையில நாம் அந்த தேவ ஆவியானவர் 40 ஆத்தர்கள், 40 எழுத்தாளர்களை வைத்து தேவ மனிதர்கள் இதை எழுதி செய்தார். இது பண்றான், உழைக்கிறான், ஓடுறான், இது பண்றான், அவனும் வீடு வாங்குறான், வீடு கட்டுறான், எல்லாம் பண்றான். ஓகே, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆவிக்குரியவன் என்ன பண்றான், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். ஆவியின்படினா தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தை காத்திருக்கிறது, ஜெபிக்கிறது, பின்பு வேலைக்கு போறது, நேரத்தோடு வேலைக்கு போறது, நேரத்தோடு சில காரியங்களை செய்வது. ஆவிக்குரியவன் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான். ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான், தேவனுக்குரியதை தேவனுக்கும், மனிதருக்குரியதை மனிதருக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும், பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கும், மனைவிக்குரியதை மனைவிக்கும் கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ
இங்க பாத்தீங்கன்னா அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணமும், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்படும். அப்போ இன்றைக்கு சமாதானம் நாட்டுல இல்லை. எங்கே அநேக இடங்கள்ல சமாதானம் இல்லை. குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளைகள் இடத்துல சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லை, வேலை கிடைச்சி சம்பளம் எல்லாம் வாங்கினா அந்த பணத்துல சமாதானம் இல்லை, அநேக இடத்துல சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாருப்பாங்க, மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கிறது. மாம்சம்ன்றது அது உழைக்கிறது, ஓடுறது, உழைக்கிறது, சரீரத்தை டைட் ஆக்குறது, திரும்ப அதை ஸ்லிம் ஆக்குறது, சில காரியங்கள்லாம் சரீரத்துக்காக செய்யலாம். ஆனால் அது மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம் என்பது அது டெட், அதாவது அவன் உயிர் இழக்கிறதை மாத்திரமில்லை, அவன் ஒவ்வொரு தோல்வி அடைகிறதும் மரணத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு இடத்துல தோல்வி அடையும் போது, ஒவ்வொரு இடத்துல அவமானப்படும் பொழுது, ஒவ்வொரு தேவைகளுக்காக மற்றவர்களை எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் அது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தையிலேயே ஜீவனும் சமாதானமும் இருக்கிறோம். நீர் அமர்ந்து தேவனுக்காக உன்னை விட்டு கொடுத்து தேவன் தன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது? ஜீவனும் சமாதானம் உண்டாகிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. அதே விஷயத்தை நீங்க பாருங்க, அதே தேவனுடைய நியாய பிரமாணம் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் அது இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய லைன்ல வரவே முடியாது, ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது, நிதானிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பலவிதமான ப்ராப்ளத்துல அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இந்த நாட்கள்ல தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே நீங்க ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா அவருடையவனா நம்ம வாழ முடியாது, அவருடையவனா இருக்க முடியாது. நீங்க அவருடையவனா இருக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களை இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஆவியில பலப்பட வேண்டும். ஆவியில பலப்பட வேண்டும்னா உடனே அந்நிய பாஷை பேசுவதும், உடனே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு டிவி பார்ப்பதும், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு வாட்ஸ்அப் பார்ப்பதும், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஃபேஸ்புக் பார்ப்பதும் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, நீங்க ஆவியில நீங்கள் தேவனுடைய வசனத்திலே வாழ்வது ரொம்ப அவசியம். ஒரு வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்காக உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய ஜெபங்களை பண்ணலாம், நிறைய வேதங்களை வாசிக்கலாம். ஆனால் நீங்க இந்த வசனத்தின்படி, இந்த வேதத்தின்படி வாழாத வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செய்ய முடியும். மேலாக பாட முடியும், மேலாக துதிக்க முடியும், மேலாக பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருந்தால், வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரம், சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரம்னா மரணத்துக்குரிய ஒரு சூழ்நிலை வந்தாலும்
அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி இல்லை. இந்த மாம்சம் இருக்கு, இந்த மாம்சத்துக்காகவே ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரியே இந்த மாம்சத்துக்காகவே சிந்திக்கிறதும், இந்த மாம்சத்துக்காகவே ஓடுகிறதும், இந்த மாம்சத்துக்காகவே செயல்படுகிறது தவறு. அது வேண்டாம் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவு, ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் ஆவியின்படி. இப்போ வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் தீர்மானம் எடுத்து சில விஷயங்களை நீங்க கட் பண்ணி எறியணும், தூக்கி போடணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடரல் இருந்தால் உன் கண்ணை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கையை தரித்து போடு. அப்போ இப்போ இந்த விஷயம் ஒரு மனுஷனால செய்யக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா செய்யவே முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், இந்த கண் உனக்கு இடரலா இருக்கு அப்படின்னா அந்த கண்ணை பிடுங்கிறதுக்கு பதிலா அந்த கண்ணை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்துல கொடுத்து, ஆண்டவரே, இந்த கண்ணை உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த கண் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும், தீய காரியங்களை நோக்கி பார்க்குமானால் அது என் பொறுப்பு இல்லை, அது உங்க பொறுப்பு. நீங்க அந்த கண்ணை பார்த்துக்குங்க, இப்பொழுதே இந்த கண்ணை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். கை இடரல் உண்டாக்குது, இந்த கையினால நான் பாவங்கள் செய்கிற, தவறு செய்கிறேன், அந்த கையை கொண்டு போய் ஒப்பு கொடு. இந்த கை தேவனுடைய கை, இந்த கண் கர்த்தருடைய கண், இந்த காது கர்த்தருடைய காது, தீய காரியங்களை கேட்காது. அப்போ நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, காலையில எழுந்த உடனே இந்த கண்ணு கர்த்தருடைய கண்ணு, தீய காரியங்களுக்கு இடம் இல்லை. இந்த காது தீய காரியங்களை கேட்காது, தேவையில்லாத பாட்டு அது இது கேட்காது. அதே போல இந்த வாய் கர்த்தருடைய வாய், இதை நான் என்ன பண்றேன், புட்டிங்கி எறிகிறேன், இதை இனிமே கர்த்தருடைய வாயாய் காணப்படட்டும் அப்படி சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கூட நானே சில நேரங்கள்ல இந்த வீடியோ இது யூடியூப் போகும் பொழுது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்போ அந்த நேரம் எடுக்கிறது எதனால எடுக்குது அப்படின்னா, இந்த கண் என் கண்ட்ரோல்ல இருந்த கண்ணு யூடியூபுடைய கண்ட்ரோல்ல போயிடுது. என்னுடைய கண், என்னுடைய காது என் கண்ட்ரோல்ல இருந்தது, அது தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து கீழே இறங்குது. தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே கிளீனா இருந்தது. தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து வரும்பொழுது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேசா சரிவு எடுத்தோம்னா அது என்னுடைய கண்ணா எழுதி, என்னுடைய கண்ணு உடனே கீழே போய் என்ன பண்ணுது, யூடியூப்ல விழுந்துடுது, ஃபேஸ்புக்ல விழுந்துது. அப்ப நான் என்ன பண்ணணும், என் கண்ணை பிடுங்கி போட்டுருவா? முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், சரி அந்த கண்ணுக்கு இடரலை உண்டாக்குற காரியத்தை முதல்ல கட் பண்ணோம்னா, முதல்ல இதை ரெண்டுத்தையும் தேவனிடத்துல எடுத்து கொடுத்துட்டு, அந்த ரெண்டு இது இருக்கு பாருங்க, அந்த பொல்லாத சத்ரு, அந்த ஃபேஸ்புக்கு, அந்த இது, அதை ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிட்டோமா, முடிஞ்சு போச்சு. அப்போ என்னுடைய காரியம் என்ன, முயற்சி செய்வது, என் முயற்சியில வெற்றி காண செய்வது, வெற்றி காண எனக்கு உதவி செய்வது என்னுடைய தேவனுடைய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி, அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கும், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம், விழுந்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். அது சின்ன பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, வயசானவங்களுக்கும் அந்த காரியங்கள் ஏற்படுது. அப்போ இந்த நாட்கள்ல நாம் சுதாரிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா பல அடுக்கு மாடிகள், கட்டடங்கள் விழுந்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை குழந்தைகள் எல்லாம் அப்படியே மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்களா, அவங்க எத்தனை கனவுகளோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இப்படி நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். பாருங்க, அப்ப இன்றைக்கு எந்த நேரத்திலையும் நமக்கு நம் சரீரத்துக்கு மரணம் ஏற்படலாம், ஆனால் ஆவி மரிக்காமல் அது பரலோகம் போய் சென்றடைய வேண்டுமானால் சில விஷயங்களை தேவனுடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய சத்தியத்தின்படி நடப்பது, அது
ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த நாட்கள்ல நாம் மாம்சத்திலிருந்து வெளியே கடந்து வர வேண்டும். மாம்ச சிந்தையிலிருந்து கடந்து வெளியே வரணும். ஆவியின் சிந்தையிலே வாழ நாம் என்ன பண்ணோம்? கடந்து போகணும். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு மேலான அனுபவம், மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அங்கே மேலும் எவர்களை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பழைய ஆவியெல்லாம் உதறிங்க, பழைய காரியங்கள்லாம் எடுத்து போடுங்க, தேவ ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட போகிறீர்கள். சொல்லுங்க, பக்கத்துல உங்களை கை கொடுத்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவ ஆவியில நீங்கள் நடத்தப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய புத்திரர். வலது பக்கத்துல உங்களை கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் பழைய ஏற்பாடுல கிடையாது. பழைய ஏற்பாடுல யாருக்குமே இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க தேவனுடைய ஆவியில நீங்கள் நடத்தப்படுகிற வசனத்தின்படி நீங்கள் நடப்புவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும். அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுங்க. அப்பா என்னை விடுவீங்க ஆண்டவரே, என்னை ரட்சியுங்க ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவியை உடையவர்களாய் நீங்க காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய புத்திரர். சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ரத்தம் என்னை சுத்தமாக்கி இருக்கிறது. நான் மாம்சத்துக்கு அடிமை இல்லை, நான் மாம்சத்துக்கு கடனாளி இல்லை, ஆவியில நான் நடத்தப்படுகிறதுனால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, உங்களை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். நீங்க தேவனுடைய பிள்ளை என்று அடுத்த வசனம் என்ன சொன்ன, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சாட்சி கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மாம்சத்திலிருந்து ஆவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறது. நீங்க எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டவங்க. அநேகர் அந்த ஆவி இல்லாம, அந்த அனல் இல்லாம இருக்கிறதுனால நம்ம அந்த ஆவி, யாக்கோபின் ஆவி போல அந்த அந்த யோசேப்புடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக அவன் மரித்தவனாய் காணப்பட்டான். மரித்த ஒரு ஆவியாய் இருந்தது, ஆனால் அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல நீங்க இந்த ஆவியின் அனுபவத்தில நீங்கள் கடந்து வர வேண்டுமானால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என்னை ஒரு விசை ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய இருதயத்தில உணர்வும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென்.